Hello, I'm Dr. Janani, Consultant Emergency Medicine Specialist at Meridian Hospital. நம்ம இன்னைக்கு ஸ்னேக் பைட் நடந்துச்சுன்னா அதுக்கான ஃபஸ்ட் எய்ட் என்னன்றதும் ஸ்னேக் பைட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றதை பற்றியும் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு 10 minutes ஸ்னேக் பைட் ஆன உடனே நிறைய பேர் ரொம்ப பேனிக் ஆகி தேவையில்லாத நிறைய விஷயங்கள் செய்வாங்க. பர்டிகுலராக பார்த்திங்கன்னா அந்த இடத்த நல்லா கட் பண்ணி விடுறது, இல்லைன்னா அந்த வெனமை சக் பண்ண ட்ரை பண்ணுறது, அதை தவிர்த்து அந்த இடத்துல டைட்டாக ஒரு டானிக்கிட்ட கட்டி வச்சு அதில் பிளட் சப்ளை போக விடாமல் தடுக்கிறது. இதெல்லாம் எந்த வகையிலையுமே அந்த பேஷண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணாது. இது மாதிரி விஷயங்களை இதுக்கப்புறம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஸ்னேக் பைட் வரும்போது அவங்கள இமீடியட்டாக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்னேக் பைட் ஆகும்போது ஃபஸ்ட்டு விஷயம், பக்கத்தில் அந்த பாம்பு இருக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்கள அந்த இடத்துலேருந்து நகர்த்தி கொஞ்சம் தூரமாக கொண்டு போயிடுங்க. அந்த டைமில் போய் அந்த பாம்பை அடிக்கிறேன், அதை கொலை பண்ணுறேன் அப்படின்னு பண்ண வேண்டாம். அதை சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ண வேண்டாம். அந்த பாம்பு எப்படி இருக்குன்னு உங்களால் பார்க்க முடிஞ்சால் வேணால் பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பிகாஸ் அதுக்கான ஸ்னேக் வெனம்ஸ், ஆன்டி ஸ்னேக் வெனம்ஸ், வி ஹேவ் ஆன்டி ஸ்னேக் வெனம்ஸ். இன்கேஸ் அது ஆன்டி ஸ்னேக் வெனம் கொடுக்கக்கூடிய வேண்டிய பாம்பாக இருந்ததுன்னா தாராளமாக அதை ஹாஸ்பிட்டல் போனால் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது ஃபஸ்ட்டு திங், பாம்பு கடிச்சோடனே பேஷண்ட்டை முதல்ல மூவ் பண்ணி சேஃபான இடத்துக்கு கொண்டு போங்க. சேஃபான இடத்துல அந்த பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் நல்லா ப்ரீத் பண்ண காத்தோட்டமான இடத்துக்கு கொண்டு போயிடுங்க. அந்த இடத்த கொஞ்சம் காமாக அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு அந்த பேஷண்ட்டை காமாக வச்சுக்கோங்க. இமீடியட்டாக ஒரு சின்ன ஸ்ப்ளிண்ட் மாதிரி ஒரு கட்டை இருந்தால் கூட அந்த எந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் கையில் கடிச்சிருக்கு அப்படின்னா கீழே ஒரு ஸ்ப்ளிண்ட் மாதிரி வச்சு அந்த பொசிஷனை மட்டும் இம்மொபிலைஸ் பண்ணலாம். தேவையில்லாமல் ஒரு டார்னிக்கிட் கட்டி அதை டைட்டாக வைக்கணுன்றது அவசியம் கிடையாது. இதான் ஸ்டெப் 2. ஸ்டெப் 3 என்னென்னா, இமீடியட்டாக இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்டை நியர்பை ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம கூட்டிகிட்டு போனால் தான் அங்கே நம்மளுக்கு அதுக்கான வைத்தியம் பண்ணுவாங்க. யாருக்கு அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா, நிறைய பேர் என்ன நினச்சிக்குவாங்கன்னா, சரி பாம்பு கடிச்சது ஒன்றும் பெருசாக எனக்கு சிம்டம்ஸ் இல்லை, நம்ம வீட்டிலேயே இருந்துக்கலாம், நைட்டு பார்த்துட்டு காலையில் நம்ம ஹாஸ்பிட்டல் போகலான்னு நினைப்பாங்க. தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு திடீர்னு இந்த பாம்பு கடிச்சதுக்கப்புறம் ப்ளீடிங் ரொம்ப ஜாஸ்தியாகிறதுக்கு, மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, ரொம்ப அன்கான்ஷியஸ், அதாவது கன்ஃபியூஷன் ஆகி அன்கான்ஷியஸ் லெவல் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்டுக்கு தெர் இஸ் அ ட்ரீட்மெண்ட் கால் ஆன்டி ஸ்னேக் வெனம். இந்த முறிவு மருந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வெனமை முறிக்கிற மருந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த அவைலபிலிட்டி இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு அந்த மாதிரி பேஷண்ட்ஸை நீங்கள் இமீடியட்டாக கூட்டிகிட்டு போயிடணும். 4th விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு கையில் ஒரு வேலை கடிச்சிருக்கு, நான் சொன்ன மாதிரி கையில் கடிச்சிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல டைட்டாக ஏதாவது போட்டிருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பிரேஸ்லெட்ஸோ ரிங்ஸோ ட்ரெஸ்ஸோ டைட் ஃபிட்டிங்காக இருக்குது அப்படின்னா ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா பாசிபிலிட்டிஸ் அந்த இடம் வீக்கமாகறதுக்கெல்லாம் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நான் சொன்ன இந்த 4 விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸ்டெப் 1, சேஃபான இடத்துக்கு கொண்டு போங்க. ஸ்டெப் 2, அவங்கள காமாக வச்சுக்கோங்க. முடிஞ்சால் அந்த இடத்த இம்மொபிலைஸ் பண்ணுங்க. இம்மொபிலைஸ்னால் ஒரு சின்ன ஸ்ப்ளிண்ட் மாதிரி வச்சு அந்த கையை ரொம்ப மூவ் பண்ணாமல் வச்சுக்கோங்க. இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல், அதாவது இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு, எல்லா ஹாஸ்பிட்டலையும் அந்த ஃபெசிலிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஆன்டி ஸ்னேக் வெனம் இருந்தால் மட்டும்தான் அந்த முறிவு மருந்தை நம்ம கொடுத்து பேஷண்ட்டை காப்பாற்ற முடியும். ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டி உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு இமீடியட்டாக கூப்பிட்டு போங்க. 4வது விஷயம், ஏதாவது டைட்டாக அவங்க போட்டிருக்காங்க அந்த பர்டிகுலர் ஹேண்டோ லெக்ஸ்லையோ இருக்குன்னா அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம். இதை தவிர்த்து எதெல்லாம் பண்ணக்கூடாது, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டைட்டாக அந்த இடத்துல டார்னிக்கி கட்டுறது. நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த படத்தில் காமிக்கிற மாதிரி டைட்டாக ஒரு பேண்ட் எடுத்து அந்த காலில் சுற்றி கட்டி விட்டுருவாங்க. கட்டி விட்டோன்னா அது அந்த விஷம் மேலே போகக்கூடாது அப்படின்றது அது தப்பான செயல். அது பண்ணவே கூடாது. ஏன்னா அது வீக்கம் ஜாஸ்தியாகும் போது இன்னும் ஃபர்தராக அது ரத்த ஓட்டத்தை குறைச்சி இன்னும் பிரச்சனையை ஜாஸ்தி பண்ணிடும். செகண்ட் விஷயம் அந்த இடத்துல கீறல் போட்டு அந்த பக்கம் இருக்கிற ரத்தத்தை எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அதையும் நம்ம பண்ணக்கூடாது. அது ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையுமே அதிகப்படுத்தி விட்டுடும். தேர்ட் திங் என்னன்னா, அந்த வெனமை சக் பண்ணுவாங்க. இட் இஸ் டேஞ்சரஸ் டு யூ ஆல்சோ. அந்த மாதிரியெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ இந்த விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும்னா, இந்த மாதிரி டார்னிக்கிட் கட்டுறது, வெனமை சக் பண்ணுறேன்னு ட்ரை பண்ணுறது, அந்த இடத்துல கீறலை போட்டு
அந்த ரத்தத்தை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, they will not go to the hospital. பாம்பு கடி பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது கண்டிப்பாக பண்ணவே கூடாது. they have to reach the hospital immediately as soon as possible. ஸோ அவங்க சில பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா இது முக்கியமாக நரம்புகளையும் அந்த ரத்தத்தோட உரையிற தன்மையும் தான் பாதிக்கும். ஸோ அதுக்கான டெஸ்ட் பண்ணி பார்த்து அந்த மாதிரி எதுவும் ஃபைண்டிங்ஸ் பாசிட்டிவாக இருந்ததுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஆன்டி ஸ்னேக் வெனம் தேவைப்படும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நீங்கள் ஸ்னேக் பைட் ஆகும்போது பேனிக் ஆகாமல் அவங்கள கண்டிப்பாக காப்பாற்ற முடியும். இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் ஷேர் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ். ஸோ இது வந்து யாராவது ஒருத்தர் எங்கேயாவது ஒரு கிராமத்தில் இருக்கவங்களுக்கு அது யூஸ் ஆகிருக்கும். So they can utilize that. We at Meridian Hospital provide 24/7 emergency and critical care services. As you all know, in emergency, every minute matters. Even a second matters. Thank you.